வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 2, 3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் சர்வதர்ஷனம் டோக்கன் இப்போ எத்தன மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இஷ்யூ பண்றதுன்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில 5 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப 2, 3 நாளா காலையில 5 மணிலேருந்து இஷ்யூ பண்றாங்க. இன்னைக்கு கூட இன்னைக்கு காலையில 5 மணிலேருந்து இஷ்யூ பண்ணாங்க. இன்னைக்கு டேட் மார்ச் 27 ஸோ நாளைக்கு 28ஆம் தேதிக்கு சம்பந்தப்பட்ட ஸ்லாட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு 6:45க்கெல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு டோக்கன்ஸ். ஓகேங்களா? ஸோ காலையில ஏர்லி மார்னிங் 5 மணிலேருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இன்னொரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஸ்ரீவாரி சேவா வாலண்டரி சேவான்றது நாங்க வரலான்னு இருக்கோம். ஸோ ஸ்ரீவாரி சேவா முடிச்சுட்டு தர்ஷனத்துக்கு அனுப்புவாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸ்ரீவாரி சேவான்றது 7 டேஸ் இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன். 7 டேஸ்ல லாஸ்ட் டே 7th டே லாஸ்ட் டே தர்ஷனம் பண்றது இருக்கு. ஓகேங்களா? தர்ஷனத்துக்கு நீங்க எங்க ரிப்போர்ட் பண்றீங்களோ அங்க போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் தருவாங்க தர்ஷனத்துக்கு. நீங்க தர்ஷனத்துக்கு போகலாம். ஸ்ரீவாரி சேவா பண்றவங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஏப்ரல் மாதம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். ஏதாவது சான்ஸ் இருக்கான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டு ஆன்லைன் புக்கிங்ன்றது எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஆப்ஷன் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டே வரணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீவாணி 10,000 ருபீஸ் டொனேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 500 ருபீஸ்ல பிரேக் தர்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வேணும்னா இருக்கு. டெய்லி பேசிஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. காலையில 9 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. அதாவது சேம் டே தர்ஷனம். இன்னைக்கு 9 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணோம்னா இன்னைக்கு மத்தியானம் அதாவது ஈவினிங் 4 மணிக்கு தர்ஷனம் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க 10,000 ருபீஸ் இப்போ கூட நீங்க பே பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நாளான்னைக்குன்றது நீங்க தர்ஷனம் புக் பண்றதுக்கு அன்னன்னைக்கு தர்ஷனத்துக்கு அன்னைக்கு காலையில 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு தர்ஷனம் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் இருக்கு. இல்லைன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கன். டெய்லி சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்றாங்கல்ல, அது வாங்கிட்டு போகலாம். அது க்ரௌட் இருக்கும். கொஞ்சம் ஏர்லியா காலையில 5 மணிலேருந்து இஷ்யூ பண்றாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி காலையில ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு எங்க கன்வீனியன்ட்டோ அங்க போய் டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகலாம். அதாவது இன்னைக்கு டோக்கன் வாங்கினா நாளைக்கு தர்ஷனம் இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம்ன்றது இருக்கு. ஆனா மேக்சிமம் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் எல்லா வீடியோலையும் சொல்றது மேக்சிமம் எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெஸ்ட். இது சம்மர் சீசன் க்ரௌட் அதிகமா இருக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டு ஆன்லைன் புக்கிங்ன்றது எந்த ஆப்ஷன் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருப்பாவாட சேவா. இந்த திருப்பாவாட சேவாக்கு நாங்க போகலாம்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஸோ எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தாங்க. ஸோ இந்த திருப்பாவாட சேவாக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. திருப்பாவாட சேவான்றது வீக்லி பார்த்தோம்னா தர்ஸ்டேஸ் வியாழக்கிழமையில திருப்பாவாட சேவா நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்லைன் புக்கிங் எல்லாம் கிடையாது. எந்த டிக்கெட்டும் ஆன்லைன்லலாம் இஷ்யூ பண்ண மாட்டாங்க திருப்பாவாட சேவாக்கு. இது புதன்கிழமை பார்த்தோம்னா மெனநாள் புதன்கிழமை திருமலால ஆஃப்லைன் லக்கி டிப் இருக்குல்ல, சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்கு நம்மளுக்கு சிஆர் ஆஃபீஸ் கிட்ட. அங்க புதன்கிழமை பார்த்தோம்னா காலையில ஒரு 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஃப்ரீ தான். நீங்க அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா திருப்பாவாட சேவாக்கு அதுல லக்கி டிப்ல செலக்ட் ஆனோம்னா அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம பேமெண்ட்ன்றது பண்ணிடணும். ஈவினிங் ரிசல்ட் வந்துடும். புதன்கிழமை நீங்க காலையில ஒரு 11 மணிக்கு ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அன்னைக்கு புதன்கிழமை ஈவினிங்கே ரிசல்ட் வந்துடும். அன்னைக்கே நீங்க பேமெண்ட் ஆன்லைன்ல இருந்து பண்ணிடலாம். நீங்க ஆன்லைன்ல இருந்து பண்ணலன்னா கூட டைரக்டா போய் கூட அங்கேயே கவுண்டர்லயே அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு இல்லைன்னா 2 பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஈச் டிக்கெட் காஸ்ட்னு பார்த்தோம்னா 850 ருபீஸ். 2 பேருக்கான 850 + 850 பே பண்ணிட்டோம்னா
திருப்பாவாடை சேவால பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வியாழக்கிழமை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன். திருப்பாவாடை சேவால பக்தர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நினைக்கிறவங்க, நீங்க புதன்கிழமை திருமலால இருக்கிற அப்படின்னா மஸ்டா இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க திருப்பாவாடை சேவாக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா சுவாமி பிரசாதம் பண்றது, ஜிலேபி பிரசாதம் பண்றது வாங்கலாம். அதோட காஸ்ட் 500 rupees. ஜிலேபி பிரசாதம் பண்றது 2-3 பக்தர்களும் லாஸ்ட் வீக் கேட்டுருந்தீங்க. ஜிலேபி பிரசாதம் பண்றது டைரக்டா போனா கவுண்டர்ல கொடுப்பாங்களான்ற மாதிரி நம்மளுக்கு திருப்பாவாடை சேவானன்னு ஜிலேபி பிரசாதம் பண்றது பக்தர்கள் லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்களுக்கு வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஜிலேபி பிரசாதம் பண்றது 500 rupees காஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்க 300 rupees டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணியிருக்கோம். நாங்க வந்து அலிப்பிரி பக்கம் நடந்து போகலாமா, இல்லைன்னா செப்பரேட்டா அலிப்பிரி பக்கம் நடந்து போறதுக்கு டோக்கன் வாங்கணுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அலிப்பிரி நடப்பாதை ஸ்ரீவாரிமெட்டு பார்த்தோம்னா மஸ்டா கையில டோக்கன் இருக்கணும்ன்ற கண்டிஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கணும், இல்லைன்னா டோக்கன் வாங்கி இருக்கணும்ன்ற கண்டிஷன் இல்லை. நடந்து போற பக்தர்கள் கையில டிக்கெட் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நடந்து போற பக்தர்கள் நடந்து போகலாம். ஓகேங்களா? ஆனா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா டோக்கன்ன்றது இஷ்யூ பண்றாங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல. அந்த டோக்கன் வாங்கினா மாத்திரம் மஸ்டா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்துதான் போகணும். ஏன்னா 1200வது படியில மஸ்டா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. நீங்க 300 rupees தர்ஷன் டிக்கெட் வாங்கிக்கிட்டு நடந்து போகலாமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நடந்து போகலாம். நீங்க நடந்துனா போகலாம், பஸ்லன்னா போகலாம். ஓகேங்களா? அதே போல அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களை கட்டு செப்பரேட்டா எந்த டோக்கனும் இஷ்யூ பண்றது கிடையாது. அந்த டவுட் கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அலிப்பிரி பக்கம் நாங்க நடந்து போகலாம்னு இருக்கோம், எதனா டோக்கன் வாங்கணுமா, எதனா சேஞ்ச் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி அலிப்பிரிய நடப்பாதையில நடந்து போற பக்தர்களை கண்டு செப்பரேட்டா எந்த டோக்கனும் கிடையாது. நீங்க ஜெனரல் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு கூட நீங்க நடந்துனா போகலாம், பை பஸ்னா போகலாம். ஓகேங்களா? ஸோ இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். அதே போல நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல குரூப் இருக்கு. யாராவது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.